தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் டே இன் மை லைஃப் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரீசெண்டாக சென்னை மெரினா பீச்சில் நடந்த ஏர்க்ராஃப்ட் ஷோக்கு நான் என்னோடய ஃபேமிலியோட போயிருந்தேன். ட்ரெயினில் போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறதே எங்களுக்கு ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி ஃபீல் ஆச்சு. பைக் பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை. பைக் பார்க் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனால் கூட வந்து அவ்வளோ க்ரௌடு, ட்ரெயினில் கூட சுத்தமாக ஏற முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஏதோ 2-3 ட்ரெயின் தாண்டி ஒரு ட்ரெயினில் ஏறி நாங்கள் வந்து பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் என்ன தான் வீட்டிலேருந்து சீக்கிரமாக கிளம்புனாலும் நாங்கள் பீச் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 12-15 கிட்ட ஆகிடுச்சு. பாதி ஷோவே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் லேட்டாக போனால் கூட அங்கே போன டைமுக்கு ஒர்த்தாக தான் அங்கே எல்லாமே வந்து நடந்துச்சு. எனக்கு பர்சனலாக எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன தான் அங்கே அவ்வளோ வெயில் அடித்தாலும் க்ரௌடாக இருந்தாலும் டைமுக்கு வர முடியலேன்னு தோணுனா கூட நாங்கள் போன டைமுக்கு நாங்கள் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அந்த ஸ்டண்ட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறிட்டு வீட்டுக்கு வழியில் ஃபுட் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.